வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 9ஆம் வகுப்பு அளவியல்ல பயிற்சி 7.2ல 4வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் பக்க அளவுகளை கொண்ட கன சதுரங்களின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு காண்க. முன்னாடி பார்த்தது கன செவ்வகம், இப்போ கனசதுரம். கனசதுரங்கிறது நம்ம தாயம் உருட்டோலிங்களா, டைஸ், அந்த பாம்புக்கரம் விளையாடும் போது அது வந்து நான் கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ அதுக்கு எல்லா பக்கமுமே எப்படி இருக்கும், நம்மளுக்கு சமமாக இருக்கும். அதில் ஒரு பக்கம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சதுரம்னு சொல்லுவோமா. இப்போ உதாரணத்துக்கு இங்கே கொஷினில் கொடுத்துருக்குற பாக்ஸே எடுத்துக்கோங்க பாருங்கள். இதில் இந்த பக்கம் மட்டும் நம்ம சதுரம்னு சொல்லுவோமா. இப்போ சதுரத்தின் பரப்பு அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், ஏ ஸ்கொயர். சதுரத்தின் பரப்பு நம்மளுக்கு ஏ இன்ட்டு, அதாவது பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா இப்போ நம்மளுக்கு வந்து கன சதுரம் அப்படின்னா மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குது, 6 பக்கம் மொத்தமாக. அப்போனா 6 பக்க அளவுகளையும் என்ன பண்ணிக்கணும், பக்க பரப்பையும் கூட்டிக்கணும். 6 பரப்பையும் கூட்டினா நம்மளுக்கு 6a ஸ்கொயர். பக்கப்பரப்புனா எத்தனை பக்கம் எடுத்துக்கணும், 4 பக்கம். அப்படின்னா என்ன வரும், 4a ஸ்கொயர். அவ்வளோதான் சம்மு. புரியுதுங்களா, அதுதான் ஃபார்முலா. இது வந்து மொத்த பரப்பு, இது பக்கப்பரப்பு. மொத்தம் 6 பக்கம் இருக்கிறதுனால 6a ஸ்கொயர், பக்கப்பரப்புக்கு 4 பக்கம் இருக்கிறதுனால 4a ஸ்கொயர். அவ்வளோதான். இதை வச்சு தான் சம் போட போகிறோம். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கனசதுரத்தின் மொத்த பரப்பு பக்கப்பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அளவு 8 மீட்டர். இப்போ கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு கனசதுரத்தின் மொத்த பரப்பு என்ன ஃபார்முலா, 6a ஸ்கொயர். இப்போ ஏங்கிற இடத்துல என்ன போடணும், 8. ஏன்னா 8 தானே கொடுத்துருக்காங்க, 8 ஸ்கொயர். அப்படின்னா 8 2 தடவை பெருக்கணும். அப்படின்னா 8 8 64. இப்போ 6 பெருக்குனா 6 4 24, மீதி 2, 6 6 36, 37, 38 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, இது வந்து மொத்த பரப்பு. அடுத்தது பக்கப்பரப்பு. பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா, 4a ஸ்கொயர். அதே மாதிரி தான் 4 இன்ட்டு 8 ஸ்கொயர். 4 இன்ட்டு 8 2 தடவை பெருக்குனா என்ன வரும், 64. இப்போ இதை பெருக்கலாம். 4 4 16, மீதி 1, 6 4 24, 1 25 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து பக்க பரப்பு. ஓகேங்களா, புரியுதுங்களா, அவ்வளோதான். அடுத்தது ரெண்டாவது கொடுத்துருக்கிறது 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இதே மாதிரி தான் மொத்த பரப்பு. நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க, 6a ஸ்கொயர். சரிங்களா, சதுர அலகு. இப்போ ஏங்கிற இடத்துல என்ன போடணும், 21 ஸ்கொயர். அப்படின்னா 21 2 தடவை பெருக்கணும். 221 21 பெருக்கினா 441. நீங்கள் வேணால் பெருக்கி கூட பார்த்துக்கலாம். 441. இப்போ நான் 441ஓட எதை பெருக்கிறேன், நான் 6 பெருக்கிறேன். 1 6 6, 6 4 24, மீதி 2, 6 4 24 25 26 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து மொத்த பரப்பு. ஓகேங்களா. அடுத்தது பக்கப்பரப்பு ஃபார்முலா என்னது, 4a ஸ்கொயர். அதே மாதிரி 4 போட்டுக்கிறேன். a ஸ்கொயர், a வந்து நம்மளுக்கு என்னது 21. அதே மாதிரி 21 2 தடவை பெருக்குனா 441. இது 4 பெருக்குனா 1 நாள் 4, 4 நாள் 16, 1 4 16, மீதி 1 16 1 17 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். சரிங்களா, இதுலேயே 3ஆவது சம் பார்க்கலாம். இதில் பாருங்கள் 7.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு மொத்த பரப்பு நம்மளுக்கு என்னது, 6a ஸ்கொயர் சதுர அலகு. இப்போ 6 இன்ட்டு 7.5 எத்தனை தடவை பெருக்கிறேன், நான் 2 தடவை பெருக்கிறேன். இப்போ புள்ளியை விட்டுறலாம். இப்போ 75 2 தடவை பெருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்கொயர். சரிங்களா, அதாவது 5 5 என்னென்னு வச்சுக்கிறோம், 25. கடைசீட்டில் 5 முடிஞ்சு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எப்படின்னா 5 5 25 போட்டுக்கிறோம். 7க்கு அடுத்தது என்னது, 8. இப்போ 8ஓட 7 பெருக்கணும். 8 எத்தனை, 56. நீங்கள் சைடில் 75 இன்ட்டு 75 போட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரும். 5 வந்துச்சுன்னா பெருக்கிறது ஈஸி, ஸ்கொயர் பண்ணுறது. 5 5 25 எப்பயுமே இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு அடுத்த நம்பர் போட்டுவிட்டு பெருக்கிக்கோங்க. 8 7 56. இப்போ பாருங்கள் புள்ளி இருக்கா, இன்னொரு 7.5 வருமா. அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்படின்னா 6 இன்ட்டு 56.25. இப்போ பெருக்கலாமா. 6 5 30, மீதி 3, 6 2 12 3 15, மீதி 1 இங்கே புள்ளி வச்சுக்கிறோம். 6 6 36 37, மீதி 3, 6 5 30 33. சரிங்களா, அப்புறம் என்னது 337.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ அடுத்தது பக்க பரப்பு.
பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா நம்மளுக்கு 4a² சதுர அலகு. அப்புறம் என்ன பண்ணலாம், 4 × 7.5 ஸ்கொயர். அப்புறம் 4 × 7.5 என்னன்னு சொல்லியிருக்கோம், 56.25. இப்போ இதை பெருக்கலாமா, 4 5 20, மீதி 2 4 2 8 9 10, மீதி 1 2 சாயந்தரம் புள்ளி வச்சாச்சு. 6 நாள் 24 1 25, மீதி 2 5 நாள் 20 22. அப்படின்னா பக்கப்பரப்பு நம்மளுக்கு 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். அந்த ஃபார்முலா கொண்டு போய் அப்படியே அப்ளை பண்ணுறீங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்த பார்க்கலாம். 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கப்பரப்பை காண்க. மொத்த பரப்பு கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்த பரப்புக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. கனசதுரத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 6a² சதுர அலகு. இப்போ 6a² மதிப்பு தான் நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, 2400. இப்போ நம்ம இதுலேருந்து a கண்டுபிடிக்கணும். அப்போ தானே பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கணும். பக்கப்பரப்புக்கு 4a². இப்போ a² இங்கே வச்சுட்டு 2400 எதால் வகுக்கிறேன், 6ஆல் வகுக்கிறேன். 6ஆல் வகுத்தா 4 6 24, இங்கே 4 போட்டுக்கிறேன், 2 0 போட்டுக்கிறேன். இப்போ a² கண்டுபிடிச்சிட்டோம். a² வந்து நம்மளுக்கு என்னது, சென்டிமீட்டர். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இதில் a கண்டுபிடிச்சிங்கன்னா 20 வரும். நம்ம மறுபடியும் பெருக்கி தானே ஆகணும். அதனால இப்போ பக்கப்பரப்புக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, 4a² தானே பக்கப்பரப்பு ஃபார்முலா. இப்போ 4 போட்டு a² மதிப்பு என்னது, 400. ஓகேங்களா. இப்போ பெருக்குனா 4 4 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்படியும் போடலாம். இப்போ ஏவோட மதிப்பு 20 20 நம்மளுக்கு என்னது, 40. இப்போ 4 × 20 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 20 ஸ்கொயர் 400. இப்போ மறுபடியும் அதே தான் வரும். அதனால தான் a² வச்சுக்கிட்டு அப்படியே போட்டாச்சு. இப்படி போட்டாலும் ரைட்டு தான். ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ 6வது சம் பாருங்கள். 6.5 மீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுர கொள்கலனின் மேற்புறம் முழுவதும் வர்ணம் பூசப்படுகிறது. பாருங்கள், எல்லா பக்கமுமே வர்ணம் பூசுகிறாங்க. அப்படின்னா 6 பக்கமுமே வண்ணம் பூசுகிறாங்க. இதற்கு வண்ணம் பூச வேண்டிய பரப்பு மற்றும் 1 சதுர மீட்டருக்கு 24 வீதம் வண்ணம் பூச ஆகும் மொத்த செலவு ஆகியவற்றை காண்க. அப்புறம் நம்ம என்ன வடிவம், கனசதுர வடிவம். கொள்கலன் மேற்புறம்னா எல்லா பக்கமுமே. அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரோட எதை பெருக்கணும், 24 பெருக்கிறோம். அப்படின்னா கனசதுரத்தின் மொத்த பரப்பு, மொத்த பரப்பு ஃபார்முலா என்னது, 6a² சதுர அலகு. இப்போ 6 போட்டுக்கிறேன். ஏவோட மதிப்பு என்னது, 6.5 ஹோல் ஸ்கொயர். இப்போ 6 போட்டுக்கிறேன். இதை பெருக்குனா ஈஸின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. டேரெக்டாக இங்கேயே போட்டுக்கலாம், இதனால நான் போட்டு காமிக்கிறேன். 5 5 25 போட்டுக்கிட்டேன். 6க்கு அடுத்த மதிப்பு என்னது, 7. 6 7 எத்தனை, 42. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ நான் 42.25. இப்போ 6ஆல் பெருக்கலாமா, 6 5 30, மீதி 3, 6 2 12 3 15, மீதி 1, 6 2 12, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 6 2 12 13, மீதி 1, 6 4 24 25, 253.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, 1 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 24 ரூபா. அப்படின்னா 253.5 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு. அப்புறம் என்ன பண்ணணும், 253.5 × 24. இப்போ இதை பெருக்கலாங்களா, இங்கே பெருக்கி காமிக்கிறேன். அந்த புள்ளி விட்டுருங்க. × 24. இங்கே இடம் இல்லாதனால நீங்கள் போடுறேன். என்றைக்குமே வந்து ரஃப் ஒர்க் எல்லாமே இந்த சைடு தான் செய்யணும். ஓகேங்களா. இப்போ 5 4 20, மீதி 2, நாமும் 12 13 14, மீதி 1, 5 4 20 21, மீதி 2, 4 2 8 2 10. அடுத்தது I 2 10, மீதி 1, 3 2 6 1 7, I 2 10, மீதி 1, 2 2 4 1 5, 0 4 7 1 8
0 5 1 6 சரிங்களா. இப்போ பாருங்கள் கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தான் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்புறம் இந்த 0 புள்ளி தள்ளி வச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுதுங்களாம்மா 6084 ரூபா செலவாகுது. ஓகேங்களா, அவ்வளோதான் சம். ரொம்ப ரொம்ப ஈஸி. மொத்த பரப்போட ஃபார்முலா 6a². அதான் 6.5 2 தடவை பெருக்கி வர ஆன்சரோட 6ஆல் பெருக்கணும்னா மொத்த பரப்பு கிடச்சிரும். ஒரு சதுர மீட்டருக்கு ஆக செலவு 24 ரூபா. ஓகேங்களா, அதோட வரக்கூடிய ஆன்சரை பெருக்கணும்னா நம்மளுக்கு மொத்த செலவு கிடச்சிரும். அடுத்தது பார்க்கலாம். 7வது கணக்கு பாருங்கள். 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு ஆகியவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இது கொஞ்சம் நீங்கள் மனசில் யோசிங்க. 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான, அதாவது நம்ம 3 டைஸ் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த பாம்புக்கரை விளையாடுவோம் இல்லைங்களா, அது வந்து 3 வச்சுருக்கோம். 3ஐயும் ஒன்றோடு ஒன்று ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க, அது எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இப்போ இது மாதிரி ஒரு 3 வச்சுருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இதனுடைய பக்க அளவு வந்து 4 சென்டிமீட்டர். இதனுடைய பக்க அளவு வந்து 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இது மாதிரி 3 சேர்த்துறாங்க. அப்படின்னா இங்கேயும் 4, இங்கேயும் 4, இன்னொன்று சேர்த்துனா 4 ஆயிருமா? அப்போனா மொத்தமாக எத்தனை வந்துடும்? 4 8 12 வந்துடும். ஆனால் இந்த சைடில் இருக்கிறது மாறுமா? மாறாது. இந்த ஹைட்டு நம்மளுக்கு மாறாது, இந்த அகலம் நம்மளுக்கு மாறாது, இந்த நீளம் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? மாறும். அப்போனா நீளம் மட்டும் நம்மளுக்கு என்ன வரும்? 12. அகலம் என்ன வரும்? 4 தான் வரும். உயரமும் என்ன தான் வரும்? 4 தான் வரும். புரியுதுங்களா சொல்கிறது? அந்த 3 டைஸ் இருக்குன்னா 3ஐயும் சேர்த்து வச்சு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நீளம் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும், அகலமும் உயரமும் மாறவே மாறாது இங்கே இருக்கிற மாதிரி. அப்போனா நீளம் மட்டும் நம்ம 4 வந்து 3 தடவை போட்டு கூட்டிக்கிறோம், அகலமும் உயரமும் நம்மளுக்கு மாறாது. ஓகேங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கும் புதுசாக என்ன தான் கிடைக்கும்? கனசெவ்வகத்தினுடைய மொத்த பரப்பும் பக்க அளவையும் பக்க பரப்பையும் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, அப்போனா நம்மளுக்கு வந்து கனசெவ்வக வடிவம் தான் கிடைக்கும். இப்போ நீளம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 + 4 + 4 எத்தனை வரும்? 12 சென்டிமீட்டர். அகலம் நம்மளுக்கு என்ன தான்? 4 சென்டிமீட்டர் தான், உயரமும் 4 சென்டிமீட்டர் தான். அப்போனா கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு என்ன ஃபார்முலா? 2 × LB + BH + LH சதுர அலகு. கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறாங்க. இப்போ L எவ்வளவு? 12. B எவ்வளவு? 4. அடுத்தது B எவ்வளவு? 4. H எவ்வளவு? 4. L வந்து 12, அடுத்தது H வந்து 4. ஓகேங்களா, 2 போட்டேன். 14 48, 4 4 16, 12 4 48. ஓகேங்களா, இப்போ கூட்டலாமா? 8 8 கூட்டினோம்னா 16, 16ஓட 6 கூட்டினா 22க்கு 2 போட்டேன், மீதி 2 4 6 7 4 11. இப்போ இதை பெருக்கணும்னா என்ன வரும்? 2 2 4 1 2 2 1 2 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து நம்மளுக்கு மொத்த பரப்பு. இப்போ பக்க பரப்பு கண்டுபிடிக்கிறோம். பக்க பரப்பு ஃபார்முலா என்னது? 2H × L + B. 2H எவ்வளவு நம்மளுக்கு? 4. L எவ்வளவு? 12. B எவ்வளவு? 4. இப்போ 4 2 8, 12 4ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 16. ஓகேங்களா, இப்போ பெருக்கணும்னா 8 6 48, மீதி 4 ஒரு 8 4ஐயும் கூட்டினா 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பக்க பரப்பு நம்மளுக்கு 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, அவ்வளோதான். 2 விஷயம்தான், 2 வடிவம். என்னென்ன வடிவம்? கனசெவ்வகம், கனசதுரம். அந்த கனசெவ்வகத்துக்கு மொத்த பரப்பும் பக்க பரப்பும் பார்த்தோம். அடுத்தது கனசதுரத்துக்கு மொத்த பரப்பும் பக்க பரப்பும் பார்த்தோம். இந்த 4 ஃபார்முலாவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த அளவியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஹெரான் சூத்திரம், அது நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கனசெவ்வகம், கனசதுரம், அதனுடைய மொத்த பரப்பு பக்க பரப்பு, இதில் மொத்தம் 4 ஃபார்முலா. அதுக்கு அடுத்த பயிற்சி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இதே 2 வடிவத்துக்கு கன அளவு பார்க்க போகிறோம். அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த சம்மோட இந்த பயிற்சி முடியுது. அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.